தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இலங்கை கடற்கரையிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தற்போது உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவராது என்று தெரிவித்தார். நமக்கு முதல்ல 2 நிகழ்வுகளுக்கு நடக்க போகிறது. முதல்ல இந்த காற்றழுத்த பகுதியை பார்க்கிறோம். இது கடலோர மாவட்டங்கள், அதாவது நம்ம டெல்டா பகுதியில நாளை, அதாவது டெல்டா பகுதியில பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி மாலையோ இல்லாட்டி மதியமோ மழை ஆரம்பிக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 17ஆம் தேதி நமக்கு மழை, அதாவது 16ஆம் தேதி இரவோ இல்லாட்டி 17ஆம் தேதி காலையோ நமக்கு மழை தொடங்கும். கடலோர மாவட்டங்களுக்கு 17ஆம் தேதி 18ஆம் தேதி இந்த மழை இந்த முதல் நிகழ்வு மூலம் நமக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த பகுதி பாத்தீங்கன்னா இது புயலாகவோ இல்ல இதுவாகவோ மாறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது பாக்குறோம். இதுக்கு அடுத்து வருகிறது, அதாவது ஒரு 24ஆம் தேதி அடுத்த காற்று சுழற்சி வரும்போது அதில் நமக்கு மேலும் வலுவடைந்து ஒரு புயல் சின்னமாகவோ இல்லாட்டி புயலாகவோ மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திருவாரூர், தஞ்சை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது.